இன்னைக்கு பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றின பிறகு நெய் நல்லா உருகட்டும். 1 கப்பு ரவை போட்டிருக்கேன். இந்த நெய்யிலே நல்லா வறுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்து விடலாம். வறுத்ததை இந்த மாதிரி தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் 1 கப் எடுத்திருக்கேன். அதை அதோடு சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம ரவை எந்த கப்பில் அளக்கிறோமோ அதே கப்லேயே பைனாப்பிள் அளந்துக்கலாம். 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். போட்டு நல்லா எல்லாத்தையும் பரட்டி விடணும். நெய்யிலே கொஞ்சம் வெந்துடும் பைனாப்பிள். வதக்குனதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 15 முந்திரி பருப்பை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்துடலாம். 25 திராட்சை காஞ்ச திராட்சையை அதில் சேர்த்துடலாம். கேசரி செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் நிறையா போட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். போட்டு நெய்யிலேயே அது எல்லாத்தையும் நல்லா வறுக்கலாம். நான் இந்த கப்பில் தான் நான் ரவை அளந்தேன். அதே கப்லேயே தண்ணி ஊற்றிக்கணும். 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். பைனாப்பிளை அதோட சேர்த்துடலாம். பைனாப்பிளும் சேர்க்குறனால அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் தண்ணி 2 கப் ஊற்றினா போதும். போட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி கிளறி விடணும். நல்லா கொதித்து வந்த பிறகு நான் 1 பிஞ்ச் குங்குமப்பூ எடுத்திருக்கேன். அதை வெந்நீரில் ஊற வச்சுட்டு அந்த கலர் இறங்கின பிறகு அந்த பைனாப்பிளோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த நேரத்தில் ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா தண்ணி கொதித்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த ரவையை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். ரவை நல்லா வெந்த பிறகு தான் சர்க்கரையை போடணும். இப்போவே சர்க்கரை போடக்கூடாது. பைனாப்பிளில் புளிப்பு இருந்ததுன்னா சர்க்கரை 1/4 கப் கூட எடுத்துக்கலாம். ரவை எந்த கப்பில் அளக்கிறோமோ அதே கப்லேயே சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் 1/4 கப்பு எடுத்திருக்கேன். பைனாப்பிள் புளிப்பாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கணும் சர்க்கரை. போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். சர்க்கரை போட்ட உடனே கொஞ்சம் உருகுன மாதிரி வரும். விடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகும். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த கேசரியில் பைனாப்பிளில் துண்டு துண்டாக அங்கங்கே தெரியும். அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.